Hey guys, இந்த வீடியோல ஆலியா கட் குர்தாக்கான டிராஃப்டிங் கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். பிஃபோர் ஜம்பிங் இன்டு த டிராஃப்டிங் ஸ்டேஜ் எப்பயுமே டிசைன் அனாலிசிஸ் பண்ணணும். The first thing that captures your attention is the classic deep V neckline, teamed up with an inverted V-shaped yoke, which ultimately gives you the hourglass shape and it is suitable for most of the body types. மெஜாரிட்டி ஆலியா கட் குர்தால பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் லென்த் தான் கொடுத்துருப்பாங்க. Because it is classy and semi-formal, full sleeve may be too much because ரொம்ப fabric add பண்ற மாதிரி இருக்கும். Short sleeves may not look so formal, it becomes semi-formal. Usually skirt part is attached to the yoke with slight mild gathers. This gives a very elegant fullness to the entire garment. Next observe பண்ண வேண்டியது length of the outfit. So length வந்து depending on your pants you can go shorter or longer as shown here. ஸோ எப்போவுமே பேட்டர்ன் டிராஃப்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைன் அனாலிசிஸ் பண்ணால் தான் கிளாரிட்டி கிடைக்கும். நவ் கம் லெட்ஸ் கெட் இன் டு த பேட்டர்ன் டிராஃப்டிங் செக்ஷன். பேட்டர்ன் மேக்கிங் கான்செப்ட்ஸ் டீச் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து 1/4 ஸ்கேல் ட்ராயிங். ஸோ இந்த 1/4 ஸ்கேல் ட்ராயிங்னா என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1:4 ரேஷியோ ஸ்கேல். ஸோ இந்த ஸ்கேலில் 1 இன்ச் வந்து நம்மளோட ரெகுலர் இன்ச் டேப்பில் 1/4 இன்ச்சஸ். ஸோ இப்போ இங்கே வந்து 1 இன்ச் 2 இன்ச் 3 இன்ச் 4 இன்ச் அப்படின்னு மார்க்கிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நான் வந்து இங்கே வந்து பேட்டர்ன் டிராஃப்டிங் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னா, கான்செப்ட்ஸை ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும் அண்ட் கேமராவில் கவரேஜ் பெட்டராக கிடைக்குது. ஸோ ஆலியா கட் குர்த்தாவில் மெனி வேரியேஷன்ஸ் அண்ட் மெனி ஸ்டைல்ஸ் இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆலியா கட்டோட குர்த்தா நம்ம லேர்ன் பண்ண போகிறோம், which will have a yoke and which will have a gathered skirt. ஸோ இந்த பேட்டர்னை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். Come let's get into the video. ஆலியா கட் குர்த்தா ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தா டிராஃப்டிங் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தா டிராஃப்டிங் பண்ணி ரெடி பண்ணும்போதே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் நெக் டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். பஸ்ட்டில் என்ன ஈஸ் வேணும், வேஸ்ட்டில் என்ன ஈஸ் வேணும், ஹிப்பில் என்ன ஈஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிடணும். இங்கே ஆலியா கட் குர்த்தாவில் வேஸ்ட்டும் வந்து ஃபிட்டடாக இருக்க போகிறதில்ல, ஹிப் லைனும் ஃபிட்டடாக இருக்க போகிறதில்ல, ஒன்லி டில் த பஸ்ட் லைன் ஃபிட்டடாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். 1/4 ஸ்கேல் யூஸ் பண்ணி என்னோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு இங்கே நான் அந்த குர்த்தா ரெடி பண்ணதை இப்போ வந்து சீம் அலவன்ஸோடு சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தா டிராஃப்டிங் ரெடி. கட் பண்ணி எடுத்த பேட்டர்னில் பஸ்ட் பாயிண்ட் மட்டும் கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பஸ்ட் பாயிண்ட் மேலேயே இந்த யோக் லைன் வரணுமா, கீழே வரணுமா, மேலே ஏறணுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பஸ்ட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இங்கே டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும் சரி, பர்சனோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் சரி, நம்ம யோக் வந்து எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். இங்கே ஃப்ரண்ட் நெக் வந்து ஆலியா கட் கிளாசிக் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, it is almost close to the bust point over here. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் வியாக கொண்டு வந்துட்டு இந்த யோக்கை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து கிளாசிக் ஆலியா கட், பிகாஸ் இட் ஹேஸ் அ வெரி டீப் நெக் இன் த ஃப்ரண்ட். ஆனால் நம்மளோட நெக்லைன் டெப்த் எவ்வளோ வேணும்னு நம்ம டிசைட் பண்ணி நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா ஸோ இங்கே வந்து யோக்கை நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ யூ கேன் ஹாவ் த யோக் ஆன் யோர் பஸ்ட் லைன் லைக் திஸ். இந்த மாதிரி பஸ்ட் லைன் மேலேயும் நீங்கள் யோக்கை இப்படி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை எனக்கு பஸ் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே வேணும், மேபி 1 இன்ச் வேணும் அப்படின்னா பஸ் பாயிண்டில் இருந்து யூ மார்க் 1 inches. ஓகே, மார்க் பண்ணுங்கள் அண்ட் நெக்கிலேருந்து இந்த இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிவிட்டு எனக்கு இப்படி வேணும் அப்படின்னா ஐ கேன் மார்க் இட் லைக் திஸ் ஆல்சோ. இந்த சைட் சீமில் உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் யோக் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ ஆலியா கட் குர்த்தாவில் யோக்கை வந்து எந்த ஷேப்பில் வேணும், அதாவது இந்த இன்வெர்டட் வியை மெயின்டைன் பண்ணணும், எந்த இடத்துல வேணுன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு நவ் ஐம் கோயிங் டு டார்க்கன் த லைன். எனக்கு பஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு 1 inch கீழே வரணும் அண்ட் திஸ் ஹேஸ் டு பி க்ளோஸ் டு த நெக் லைன். ஸோ எனக்கு இந்த ஷேப்பில் வேணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட யோக். இதை யூ கேன் டேக் இட் அவுட் சைட் டு யோர் சைட் சீம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த யோக் பார்ட்டை கட் பண்ண போகிறோம். இந்த யோக் பார்ட் அண்ட் ஸ்கர்ட் பார்ட் தனித்தனியாக எடுத்துடணும்.
ஓகே. ஸோ இப்போ இந்த யோக் பார்ட்டுக்கு வந்து கீழே மட்டும்தான் சீம் அலவன்ஸ் இல்லை, சைடில் ஆர்ம் ஹோல் எல்லா இடத்துலையும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணும்போது நீங்கள் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி கட் பண்ணலாம். இல்லைன்னா இஃப் யூ வாண்ட் டு மெயின்டைன் திஸ், நீங்கள் இன்னொரு பேப்பர் பேட்டர்னில் ப்ளேஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஆட் த சீம் அலவன்ஸ் அண்ட் கட் அவுட் திஸ் பேட்டர்ன். சீம் அலவன்ஸ் ஆட் பண்ண மறந்துடவே கூடாது. ஸோ டெஃபினட்டாக சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த பீஸு, ஸோ திஸ் ஸ்கர்ட் பார்ட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த ஸ்கர்ட் பார்ட்டில் நம்ம இந்த இடத்துல வந்து கேதர்ஸ் கொடுக்கலாம், ப்ளீட்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா இதை வந்து சர்க்குலர் ஸ்கர்ட்டாகவும் நம்ம கொண்டு போகலாம். ஸோ கேதர்ஸ் எப்படி கொடுக்குறது இந்த பேட்டர்னில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதே இது வந்து ஸ்ட்ரெயிட் யோக் அப்படின்னா நம்ம வந்து இந்த பேட்டர்னை வந்து ஃபேப்ரிக் மேலே டுவர்ட்ஸ் எண்டு கொண்டு போயிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அப்படியே நம்ம கேதரிங் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். பட் இங்கே இருக்கிற சேலஞ்ச் வந்து இந்த ஷேப். ஸோ இந்த யோக் ஷேப்போடு சேர்த்து எப்படி நம்ம கேதர்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து எந்த அகலத்தில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 44 இன்ச்சஸ் அகலத்தில் கிடைக்கும். ஸோ இங்கே என்னோடய ஸ்கேல் வச்சே நான் மார்க் பண்ணுறேன். என் ஸ்கேல் வந்து இங்கே 22 இன்ச்சஸ்ஸு. ஸோ இங்கேருந்து 22 இன்ச்சஸ். ஸோ இதுதான் 22 + 22 நமக்கு வந்து 44 இன்ச்சஸில் தான் நமக்கு ஃபேப்ரிக்கோட விட்டு கிடைக்கும். ஸோ நம்ம 44, ஸோ 22 நான் மார்க் பண்ணுறேன். ஸோ லெட் திஸ் பி ஆன் ஃபோல்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, யூ அஸ்யூம் தட் திஸ் இஸ் ஆன் ஃபோல்ட். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரா அ லைன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபேப்ரிக்கோட விட்த்து. ஸோ திஸ் இஸ் ஆன் ஃபோல்டு. இது வந்து ஃபேப்ரிக்கோட விட்த்து, இது வந்து ஃபேப்ரிக்கோட லென்த். ஸோ இந்த சைடில் தான் நமக்கு செல்வெஜ் இருக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம பேட்டர்ன் வந்து எப்படி பண்ணுவோம், இப்படி ஆன் ஃபோல்டில் ப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து 44 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ தான் கேதர்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே தான் நம்ம டிசைட் பண்ணணும் நமக்கு எவ்வளோ கேதர்ஸ் வேணும் அப்படின்னு. எப்பயுமே இந்த மாதிரி ஆலியா கட்லாம் வந்து லென்த் வைஸ் டைரெக்ஷனில் எடுத்துக்கோங்க. சப்போஸிங் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இங்கே தான் நம்ம லென்த் வந்து ஆட் பண்ணணும். லென்த்தை ஆட் பண்ணும்போது நம்ம இந்த ஃபேப்ரிக்கில் வந்து யூ ஹாவ் டு ஜாயின் another பீஸ் டுகெதர். ஓகேயா? ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு கீப் திஸ் அண்ட் சி. இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து எனக்கு கேதர்ஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டர்னை வந்து நம்ம ஸ்லாஷ் பண்ண போகிறோம். ஓகே, we are going to create gathers using slash and spread method. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக மேபி 1 inch or 1.5 inchesக்கு let's draw lines. சைட் சீமில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 inchesக்கு விட்டுருங்க. ஓகே, அண்டர் தி ஆர்ம் ஹோல் வந்து நம்ம விட்டுடலாம். ஸோ இந்த அண்டர் தி ஆர்ம் ஹோல்லேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர இந்த பீஸை யூ கேன் லீவ் இட் ஆஃப். இப்போது இதை வந்து நான் ஸ்லாஷ் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் பிஃபோர் திஸ் நம்ம இதை நம்பர் பண்ணணும். 1, 2, 3, 4 and 5. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபேப்ரிக்கில் வந்து யூ ஹாவ் டு ட்ரா அ லைன். ஸோ ஃபேப்ரிக்கில் கீழே வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு நம்ம இது மேலே தான் வந்து we are going to place the patterns. இப்போ நம்ம கட் பண்ண பேட்டர்ன்ஸை இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து ஆன் ஃபோல்டு இல்லையா? ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்படி அணைச்சி வச்சிடணும். ஆன் ஃபோல்டில் அலைன் பண்ணி பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 2. ஓகே, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அண்ட் நம்பர் 5. ஸோ இந்த 5 வந்து நமக்கு இந்த அளவுக்கு ஒட்டி வச்சிடலாம் நம்ம. ஓகே, இதை வந்து நம்ம செல்விட் சைடில் நம்பர் 5 பேனலை ஒட்டி வச்சிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் மெத்தட், கிரியேட்டிங் கேதர்ஸ் யூஸிங் ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் மெத்தட். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ லெட்ஸ் ஸ்டிக் திஸ் ஆன் திஸ். இங்கே பேப்பர் அப்படிங்கிறதுனால நான் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டுறேன். பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கில் இந்த கட் பண்ண பீசஸை ப்ளேஸ் பண்ணும்போது யூ கேன் யூஸ் சம் பின்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஸ்லாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸை ஃபேப்ரிக் மேலே ஈவன் ஸ்பேஸிங்கில் வச்சு பின் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஒட்டி வச்சாச்சு. சென்டர் ஃப்ரண்ட் வித் சென்டர் ஃப்ரண்ட்டை நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். அண்ட் இதுதான் நம்மளோட யோக். இப்போது இதை தான் வந்து நம்ம ஷேப் பண்ணணும். இப்போ ஷேப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த அப் அண்ட் டவுன் வரும், கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம இதை எப்படி ஷேப் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளானல் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து லைட்டாக இப்படியே ஷேப் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகே, யூ கேன் யூஸ் யோர் பேட்டர்ன் மாஸ்டர். இந்த லைனை இப்படி டச் பண்ணிகிட்டே போச்சுன்னா நமக்கு இந்த யோக் வந்து எந்த ஷேப்பில் நமக்கு தேவையோ அந்த ஷேப்பில் நமக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த 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 கேப் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குன்னா யூ கேன் சென்டர் இட். ஸோ இதில் ஒரு பாதி இப்படி போகலாம், அதுக்கப்புறம் இது இப்படி வந்து இப்படி போகணும். ஓகே, அண்ட் கண்டினியூ. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம யோக்கோட ஷேப். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், இங்கே எவ்வளோ சீம் அலவன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம், இங்கே வந்து 1/2 inch சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து 1/2 inch சீம் அலவன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 1/2 inch சீம் அலவன்ஸும் நான் 1/4 ஸ்கேல் யூஸ் பண்ணியே நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது. இப்போது இங்கே இந்த ஹிப் ஷேப் இருக்குல்ல, இந்த ஹிப் ஷேப்பை வந்து நம்ம லைட்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணிடலாம். பிகாஸ் நமக்கு இங்கே ஏற்கனவே வந்து ஃபுல்னஸ் ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ இந்த ஷேப் வந்து இந்த இடத்துல தேவையில்லை. ஸோ இதை என்ன பண்ணணுன்னா லைட்டாக இந்த மாதிரி ஏ லைனாக கொண்டு போகணும். ஓகே, இந்த மாதிரி ஏ லைனாக கொண்டு போய் கட் பண்ணிடணும். ஸோ இந்த பேட்டர்ன்லேயே நம்ம சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி கட் பண்ணிட்டோன்னா இதுதான் வந்து நம்மளோட பேட்டர்ன்ஸ் ஃபார் ஆலியா கட். ஸோ மீதிலாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபேஸிங் கட் பண்ணணும், ஸ்லீவ் என்னன்னு டிசைட் பண்ணிக்கணும், கீழே வந்து ஹெம்லைன் இஸ் யோர் சாய்ஸ், அப்சல்யூட்லி யோர் சாய்ஸ். அண்ட் ஃபைனலாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது யூ ஹாவ் டு மேக் சம் நாட்சஸ். ஸோ இதில் வந்து ஒரு சென்டர் நாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, யூ கேன் ஃபோல்ட் திஸ் அண்ட் டூ அ சென்டர் நாட்ச். ஸோ தட் நம்ம கேதரிங் பண்ணும்போது மொத்தமாக சைடுக்கும் போகாமல் இங்கே மொத்தமாக இந்த சைட்லேயும் வராமல் நம்ம வந்து ஈவனாக கேதரிங் பண்ணணும். ஸோ இங்கே யோக்கில் வந்து நாட்ச் பண்ண மாதிரி இங்கேயும் வந்து நாட்ச் பண்ணணும். லீவ் த சீம் அலவன்ஸை விட்டுட்டு ஹாஃப் எடுத்துக்கோங்க. ஹாஃப் எடுத்துட்டு ஒரு நாட்ச் பண்ணிக்கோங்க. யூ கேன் டூ another நாட்ச் இன் பிட்வீன் ஆல்சோ. ஸோ இந்த நாட்சும் மேட்ச் ஆகணும். ஸோ இவ்வளோ கேதர்ஸ் வந்து இதுக்குள்ளே போகணும், இவ்வளோ கேதர்ஸ் வந்து இதுக்குள்ளே போகணும். லீவ் த சீம் அலவன்ஸில் கேதரிங் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஆலியா கட்டில் கேதர்ஸ் வேணும்னா இந்த மாதிரி பேட்டர்ன் தான் நம்ம பண்ணணும். இப்போது இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி சேம் ஆலியா கட் ஸ்டைல் குர்த்தா வித் கேதர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் மெத்தட் வேண்டாம், இங்கே கட் பண்ணி இன்னொரு பேப்பரில் ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ டேரெக்டாக ஃபேப்ரிக்கில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தாவை டெஃபினட்டாக பண்ணிக்கணும் பேப்பரில். அண்ட் இந்த யோக்கை டிசைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ யோக் கட் பண்ணியாச்சு, இதுதான் ஸ்கர்ட் பார்ட். ஸோ இங்கே நான் அகெயின் வந்து ஃபேப்ரிக்கை காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் ஃபேப்ரிக். ஸோ இங்கே ஆன் ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து லென்த் வைஸ் ஆஃப் த ஃபேப்ரிக், இது செல்வெஜ், இது ஃபேப்ரிக் விட்த். ஸோ ஃபேப்ரிக் விட்த் வந்து 22, ஸோ 44 inches. ஓகே, ஸோ ஆன் ஃபோல்டு பண்ணும்போது இந்த ஒரு சைடு 22 inches இருக்கும், பின்னாடி சைடு வந்து 22 inches இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பேப்பரை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கிங்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் மெத்தடில் நம்ம பண்ணும்போது நம்ம இந்த பேனல்ஸை மார்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக வந்து சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஓகே, சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து இந்த மார்க்கிங் பண்ணணும். சைடில் வந்து நமக்கு இந்த பேனல் மாற போகிறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேனல் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே ஏ லைன் கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இங்கே வரைக்கும் நம்ம கேதர்ஸ் கொண்டு போகிறதில்ல. கேதர்ஸை வந்து
சைட் சீமுக்கு ஒரு 1 inch or 1.5 inches முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதனால் இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் யூ பிரிங் திஸ் ஹியர். ஓகே, டோட்டலாக இங்கே உள்ளே கொண்டு வந்துடுங்க. உள்ளே கொண்டு வந்துட்டு யூ மார்க் திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும் நம்மளோட பேனல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே நம்ம மார்க் பண்ணியாச்சு, ரைட்? இப்போ இங்கே மார்க் பண்ணியாச்சு, இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேப்பர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் வந்து சென்டர். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து சென்டர் எதுன்னு பாருங்கள். ஸோ யூ மெஷர் த சென்டர் ஆஃப் திஸ் ஃபேப்ரிக். இந்த லைன்லேயே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 16 inches வருது. ஸோ 16ல் பாதி வந்து 8 inches. ஓகே, 8 inches. ஸோ இப்போ இந்த 8 inchesக்கு பேரலாக இதை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ 8 inchesக்கு பேரலாக ஓகே இதை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டர் கிடச்சிரும். ஸோ இந்த பேனல் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வரப்போகுது. ஓகே, இந்த இடத்துல வரப்போகுது. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. அகெயின் இப்போது இந்த ரெண்டுக்கும் சென்டர் இது. ஓகே, இந்த ரெண்டுக்கும் இந்த பேனலுக்கு சென்டர் இது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அகெயின் இந்த லைனில் பாதியை மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 8 inches. ஸோ நான் 4 inches மார்க் பண்ணுறேன். 4 inches மார்க் பண்ணிவிட்டு யூ பிளேஸ் திஸ் லைன் அகெயின்ஸ்ட் திஸ் லைன். ஸோ இதை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். பேட்டர்ன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடம் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னும் இந்த பாயிண்ட் வேணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இதில் அகெயின் half of it. இது மாதிரி பேட்டர்னில் வந்து half of the pattern. ஸோ நீங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து இந்த லைன்ஸுக்கு அகென்ஸ்டாக ஃபேப்ரிக் மேலே டைரெக்டாக மார்க் பண்ணுறீங்க. இங்கே ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு அகென்ஸ்டாக. ஓகே, ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த லைன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ ஈவனாக ஓரளவுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த லைன்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இந்த ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணிவிட்டு அகென்ஸ்ட் தட் லைன் அதுக்கு நேராக எடுத்து இந்த பேப்பர் பேட்டர்ன்லேருந்து மார்க்கிங் மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே போகலாம். பண்ணதுக்கப்புறமா நவ் we can shape this. ஓகே, இதை ஷேப் பண்ணதுக்கப்புறமா வாட் we can do is இதை A லைன் கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து சீம் அலவன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு சீம் அலவன்ஸ் இல்லை. ஸோ இங்கே வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 inch seam allowance and இந்த லைனை நம்ம மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பேனல். இங்கே அகெயின் நம்ம வந்து இந்த சென்டரை வந்து நம்ம நாச் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த சென்டரோட இந்த சென்டர் மேட்ச் பண்ண முடியும். அகெயின் இங்கேருந்து இங்கே வரைக்கும் யூ கேன் ஆல்சோ கிவ் another நாச். இங்கே வந்து இந்த யோக்கோட சென்டர் நாச், நெக்லைன் சென்டர் நாச், இங்கே நடுவில் ஒரு நாச் அண்ட் இங்கே ஒரு நடுவில் ஒரு நாச். அதே மாதிரி இங்கே ஒரு நாச், இங்கே ஒரு நாச் அண்ட் இங்கே ஒரு நாச். ஸோ நாச்சஸ் டு நாச்சஸ் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கேதர்ஸ் வந்து ஈவனாக வரும். இந்த நாச் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா எந்த பார்ட் வந்து எதுக்குள்ளே வந்து நமக்கு கேதர்ட் ஆகி அட்டாச் ஆகணும் அப்படிங்கிறது தெரியாது. அது தப்பு பண்ணோன்னா கீழே வந்து ஃபால் ஆஃப் த ஃபேப்ரிக் வந்து ஈவனாக இருக்காது. ஸோ அந்த ரீசன்னால தான் நம்ம வந்து யோக்லேயும் நாச் பண்ணணும், ஸ்கர்ட் பார்ட்லேயும் நாச் பண்ணணும். So with this you have learned 2 methods of how to draft and cut Alia cut kurtas. I'll see you in my next video with another interesting concept. This is Anita Shanmugavel. Have a happy day, happy life and happy sewing to all of you.